அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒரு பக்கம் அடுத்தடுத்த கிரைம்களால் தமிழ்நாடு தவிச்சுக்கிட்டு இருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவருக்கு எதிரான கண்டனங்களை வீசி வருகிறார்கள் எதிர்க்கட்சிகள். அதே நேரத்தில் கிரைம்களை தடுக்கிறதுக்கான ஆக்ஷன்களை தொடங்கிட்டாரு முதலமைச்சர் அப்படின்னு தாவேகா சைட்லேருந்து தெரிவிக்கிறாங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் அவங்க 2 பேருக்கு இடையிலான அந்த போருங்க. முக்கியமாக ஸ்டாலின் அவரை அகில இந்திய அளவில் கொண்டு போவதற்காக 5 முக்கியமானவர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் துணை முதலமைச்சர்கள் அப்படின்னு ஒரு பெரிய பிளானையே முன்னெடுத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னும் தகவல்கள் வருது. அகில இந்திய அரசியலில் சில திருப்பங்கள் இருக்கலாம் அப்படின்னு. என்ன நடந்துகிட்டு இருக்கு சமகால அரசியலில்? அதுதான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். பதினைந்து நாட்கள், 25 கொலைகள், 56 கிரைம்கள். இன்னும் மௌனம் ஏன் முதலமைச்சர் விஜய் அவர்களே? எகிரும் எதிர்க்கட்சிகளின் கேள்விகள். நம்ம செக்மெண்ட் டைட்டில் போலதாங்க. கடந்த 15 நாட்களில் மட்டுமே 25 கொலைகள், 4 இரட்டை படுகொலைகள், 19 பாலியல் வன்கொடுமைகள், கிட்டத்தட்ட 56க்கும் மேற்பட்ட கிரைம்கள் தமிழ்நாட்டையே அதிர வச்சுக்கிட்டு இருக்கு. என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் அப்படின்னு அவரை நோக்கி எதிர்க்கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் சரமாரியாக கேள்விகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தாவேகா புதிதாக ஆட்சி பொறுப்பேற்று சரியா 15 நாட்கள் தாங்க ஆகுது. அதற்குள்ளார இத்தனை கிரைம்களா அப்படிங்கிறாங்க. அதில் குறிப்பாக கோவை சிறுமிக்கு நேர்ந்த அந்த கொடூரம், 10 வயசு தாங்க அந்த குழந்தைக்கு. 2 கயவர்கள் அந்த கொடூரமான மோசமான அந்த 2 பேர் அந்த குழந்தைய சீரழிச்சிருக்காங்க, அந்த கொன்று இருக்காங்க. அந்த செய்திகள்லாம் படித்தோன்னா அப்படி ஈரக்குலையே நடுங்குதுங்க. அந்த 2 கொடூரமானவர்களையும் கைது செய்திருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். மாவு கட்டெல்லாம் போட்டிருக்காங்க, தப்பிச்சு போனாங்க, அதில் அடிபட்டுருச்சு அப்படின்னு. ஆனாலும் ஒட்டுமொத்தமான மக்களுடைய அந்த உணர்வும் அவ்வளோ கோபம், இப்படி ஒரு கொடூரம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னு. இது சம்பந்தமாக நம்ம ஒரு விரிவாக ஒரு காணொலியும் ஷார்ட்ஸ் வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், எதிர்காலத்தில் இதை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் அப்படின்னு. ஆனாலும் இந்த ஈரம் காயறதுக்குள்ளார இன்னொரு பக்கம் விழுப்புரம் மரக்காணத்தில் மற்றொரு கொடூரம் அடுத்தடுத்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. இதை ஒட்டித்தான் எதிர்க்கட்சி தலைவரான திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் கூட இந்த பட்டியலாம் வெளியிட்டு, நீங்கள் சிங்கப்படை எல்லாம் உருவாக்குனீங்களே, அந்த சிங்கப்படை எங்கே அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சரான திரு எடப்பாடி பழனிசாமி அவருமே நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று பல்வேறு சம்பவங்கள், அதுக்கு நீங்கள் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் செய்தியாளர்கள் சந்திப்பு கூட நடத்த முடியாத அளவுக்கு தான் முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு. இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் அரசியலில் ஈடுபடுறது மட்டும்தான், அதை தான் இந்த ஆளுங்கட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு பயங்கரமான அட்டாக்குங்க. இன்னொரு பக்கம் பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், இந்த பக்கம் பார்த்தோம்னா தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாமகவில் மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ், பல்வேறு கட்சியினரும் எல்லோருமே கடுமையாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் முதலமைச்சர் அவர் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமியுடைய குடும்பத்துக்கிட்ட தொலைபேசியில் பேசியிருக்காரு, ஆறுதல் கொடுத்துருக்காரு. உடனடியாக அந்த 2 பேரை கைது செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ரொம்ப மௌனமாகவே இருந்துகிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் என்ன பேசினார்? கல்லாப்பட்டி கூட்டணி, அவங்கெல்லாம் இப்படி ஒரு கூட்டணியில் இருக்காங்க, அதாவது முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை நீங்கள் முதல்ல வெளியில் வாங்க அப்பான்னு உங்களை சொல்கிறாங்க. ஆனால் சிஎம் சார் இவ்வளோ கொடூரங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு பெண்களுக்கு எதிராக, கேட்டால் சாரின்னு முடிச்சிருவீங்க, இதுதானே உங்களுடைய ஆட்சி அப்படின்னு எந்த அளவுக்கு முஷ்டியை உயர்த்திக்கிட்டு கடுமையாக விமர்சித்தார். ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய அமைச்சர் பேட்டி நடக்கிறப்ப சிரிக்கிறாங்க கீர்த்தனா அவர்கள். ஆனால் பின்னாடி அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க, அந்த டோனில் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் காவல்துறை சார்ந்தவங்களே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி அப்படின்னு. இது எல்லாமே பொதுமக்களை மேலும் அவங்கள கோபப்படுத்துது. இதை கையில் எடுத்து எதிர்க்கட்சிகளும் களமாடிட்டு இருக்கு. ஆனால் இவை எல்லாவற்றுக்குமே பதில் சொல்லாமல் முதலமைச்சர் அமைதியாக இருக்கார் அப்படின்னு. இதில் பார்த்தோம்னா பல இடங்களில் பாதிக்கப்பட்டவங்களையே, விக்டிமையே, அவங்க குடும்பத்தினரையே
அக்யூஸ் பண்ணுறது, அவங்க வந்து இப்படி பண்ணிக்கிட்டாங்க, அவங்க வந்து நினைவோடவே இல்லை அந்த பொண்ணோட அம்மா அப்படின்லாம் அவங்க பக்கம் அந்த விஷயத்தை திருப்பிடுறாங்க. அவங்க எப்படி இருந்தா என்ன, ஒரு குழந்தை மீது கொடூரம் நிகழ்ந்திருக்கு, அதுக்கு வேகமான ஆக்ஷன் தானே முக்கியம். அதை விட்டுட்டு நீங்கள் திசை திருப்பினா அப்போ ஆட்சிக்கு வந்து 10 நாள் 15 நாள் தான் ஆகுது, எப்படி உடனே வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியும்? இதுதான் யதார்த்தம். புரியுது. அப்ப இதே மாதிரி தானே முந்தைய ஆட்சியின் மீது இருக்கும். அவங்க மேல நீங்க சரமாரியா கேள்விகளை முன் வச்சிங்களே அப்படின்னு மாறி மாறி இதுல அரசியல் ரீதியாக திமுகவும் சரி, தாவேக்காவினரும் சரி, சோஷியல் மீடியாக்கள் முழுக்க பயங்கரமா மோதிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொதுவானவர்களுடைய கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பார்ப்புகள், உங்களை போன ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு, ஸோ அது இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் உங்களை தேர்வு செஞ்சுருக்காங்க. மக்களுடைய எண்ணங்கள் அதுதான் வாக்குகளாக பிரதிபலிச்சிருக்கு. அப்போ அந்த மக்களுடைய அச்சத்தை போக்க வேண்டிய கடமையும் அவங்கள பாதுகாக்க வேண்டிய கடமையும் முதலமைச்சருக்கு இருக்குது, திரு ச ஜோசப் விஜய் அவர்களுக்கு இருக்குது. அதில் ஒன்றாகத்தான் சிங்கப்படை அப்படிங்கிறத தொடங்கினார். இருந்தாலும் கிரைம்கள் நடக்குது இல்லையா, இன்னும் இன்னும் வேகம் வேணும், போர்க்கால நடவடிக்கைகள் வேணும், ஓப்பன் அப்பாக முதலமைச்சரும் மக்கள்கிட்ட மனம் திறந்து பேசணும், இந்த அச்சத்தை போக்கணும், பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்னும் முதலமைச்சரை நோக்கியும் ஜனநாயக சக்திகளும் எதிர்பார்ப்புகளையும் கேள்விகளையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை ஒட்டித்தான் இப்போ உடனடியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தொடர்பாக உடனடியாக இம்மீடியட்டாக ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காரு. இந்த திங்கட்கிழமை மே 25ஆம் தேதி தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை செயலாளர் உள்ளிட்ட பலரோடு இந்த ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. யாராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும், சட்டம் ஒழுங்கை சரியாக வச்சுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் காத்திரமாகவே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னும் தலைமைச் செயலக வட்டாரங்களிலிருந்தும் தகவல்கள் வருதுங்க. இந்த இடத்துல பத்திரிகையாளராக முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்கள்கிட்ட ஒரு கோரிக்கையும் முன்வைக்கிறோம். அவருக்கு மிகப்பெரிய அளவில் குழந்தைகளுடைய பட்டாளம் ஆதரவு இருக்குது. அது சரியா தவறா அப்படின்னு அது ஒரு பக்கம் விவாதம் ஓடிக்கொண்டிருக்கு. குழந்தைகளை இதில் ஈடுபடுத்தி இருக்கக்கூடாது, வாக்குகள் அவங்கக்கிட்ட கேட்டிருக்கக்கூடாது, அது ஒரு விமர்சனம் இருக்குது. ஆனாலும் குழந்தைகள் வாக்கு செலுத்துங்க அப்படின்னும் உங்கள் குடும்பத்தினர்கிட்ட கேளுங்க அப்படின்னும் அவர் பரப்புரையில் கேட்டார், முன் வச்சிருந்தாரு. பிற்பாடு வெற்றி அடைஞ்ச பிறகும் குழந்தைகளுக்கும் நன்றி தெரிவிச்சிருந்தார் முதலமைச்சராக பதவியேற்ற உடனே. அப்போ அந்த குழந்தைகள்கிட்ட முக்கியமாக இன்றைய சமூகத்தில் நிரந்தரமாக பெண்கள் மீதான அந்த கொடூரங்கள் நிறுத்தப்படணும் அப்படின்னா பெண் குழந்தைகள்கிட்ட குட் டச் பேட் டச் அப்படின்னு இங்கே யார் தொட்டாலும் உடனே நீங்கள் வந்து அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க, டீச்சர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறது சரிதான். அதை விட ஆண் குழந்தைகள்கிட்ட, சின்ன குழந்தைகள்கிட்ட நீங்கள் ஒரு பெண்ணை இப்படி தொடக்கூடாது, ஒரு பெண்ணை இப்படி பார்க்கக்கூடாது, அவங்கள சக மனுஷியாக சக ஃப்ரெண்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே அவங்கள எஜுகேட் பண்ணணும். குழந்தைகள்கிட்ட ஒரு சமத்துவ உணர்வை, ஆணாதிக்கம் இந்த சமூகம் அப்படி இருக்குது, அது மேலும் வளராதபடி குழந்தைகள்கிட்ட இருந்து பெண்ணும் ஆணும் சமம் தான் இந்த உலகம் அப்படின்னு போதிக்க வேண்டிய கடமை, அதை முன்னெடுக்க வேண்டிய கடமையும் அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. இதில் முக்கியமாக முதலமைச்சர் அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவர் குழந்தைகள்கிட்ட அவருடைய பாணியில் இயல்பாக ஒரு வீடியோ, குழந்தைகளா ஆண் குழந்தைகளா எல்லோரையும் சமமாக நம்ம பார்க்கணும், படிப்பில் வந்து நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே ஒரு இந்த மாதிரியான வீடியோஸ் போட்டால் அது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். அப்புறம் பெண்கள் மீதான வயலன்ஸு, குறிப்பாக யார் மீதான வயலன்ஸாக இருந்தாலும் அது தவறு, அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டால் கூட அது எல்லா பக்கமும் ஈஸியாக குழந்தைகள்கிட்ட நோக்கி போகும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ அவர் குழந்தைகளுடனான அந்த மாணவ செல்வங்களுடனான ஒரு உரையாடல், எப்படி மனதின் குரல் மாதிரி பிரதமர்லாம் பேசுகிறாரு அந்த மாதிரி கூட குறிப்பாக அவங்களோட ஒரு உரையாடல் நிகழ்த்துவது, இப்படியான விஷயங்கள் முன்னெடுக்கிறப்ப எதிர்காலத்தில் பெண்கள் மீதான வன்முறை குறையவும் வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் தப்புக்கு சட்ட ரீதியிலான தண்டனை கொடுப்பது, இன்னொரு பக்கம் அவர்களை திருத்த முயற்சி செய்வது, மற்றவர்களுக்கும் இந்த தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பாடமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதும் முதலமைச்சர்கிட்ட எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. மு.க. ஸ்டாலின் 3வது அணி உதயநிதி போடும் ஆல் இண்டியா ஸ்கெட்ச். ஒரு காலத்தில் நண்பர்களாக இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு எதிரும் புதிருமா இருக்காங்க. புரிஞ்சிருப்பீங்க. திமுக வெர்சஸ் காங்கிரஸ் பயங்கர யுத்தமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் இப்போ இளைஞரணி கூட்டம் நடந்தது. அதில் இளைஞரணி செயலாளர்
முன்னாள் துணை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுகிறப்ப முன்ன நான் நினச்சேன் பாஜக வெற்றி அடைவதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காங்கிரஸும் ஒரு காரணம் அப்படின்னு காங்கிரஸ் அட்டாக்கு நம்ப வச்சு துரோகம் பண்ணியிருக்காங்க, முதுகில் குத்தியிருக்காங்க, எந்த காலத்திலும் காங்கிரஸோடு உறவு வச்சுக்கூடாது அப்படின்னு கடுமையாக அட்டாக்கு, குறிப்பாக திரு ராகுல் காந்தி அவர்களுடைய காங்கிரஸை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் முன்னாள் முதலமைச்சர் திமுகவுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர் பேசுகிறப்ப கூட இப்போ இருக்கிற ஆட்சி வந்து ஒரு சினிமா சுனாமி தான். அடம் பிடிக்கிற குழந்தை எப்படி பொம்மை வேணும்னு அடம் பிடிக்கும், அதுக்கப்புறம் 2 நாள் அதை தூக்கி போட்டுடல, அந்த மாதிரி தான் இங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தியிருக்காங்க. மீண்டும் இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது, நீங்கள் உறுதியோடு வேலை பாருங்க அப்படின்னு அவரும் நம்பிக்கை கொடுத்து பேசியிருக்காரு. நம்ம யாருன்னு நிரூபிச்சாகணும் அப்படின்னும் பேசியிருக்காரு. இதற்கிடையில் காங்கிரஸ் கட்சியில் எம்பி திரு மாணிக் தாக்கூர் அவர் தேர்தல் முடிவுகள்லாம் முழுமையாக வெளியாகிறதுக்கு முன்னாடியே திமுக அதிமுக கூட்டணியை ஏற்படுத்த முயற்சி செய்த பாஜக அப்படின்னு கடுமையான அட்டாக்குங்க. பாஜகவோடு நெருங்கி கொண்டிருக்கு திமுக, அதனால தான் நாங்கள் அங்கேருந்து வந்தோம் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பதிலடி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக பாஜக கூட்டணி ஒரு நிபந்தனைகளோடு ஏற்படுத்திக்கலாமா, ஏன்னா தமிழ்நாட்டு நலன் அப்படிங்கிற அடிப்படையிலிருந்து அப்படின்னும் ஒரு டாக் வந்து தீவிரமாக பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஏன்னா காங்கிரஸ் இங்கிருந்த கூட்டணி கட்சிகள் விசிக, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் அந்த சைடு போயிருக்காங்க, தாவேக்கா சைடு ஆளுங்கட்சி. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட அதை கராராக மறுத்திருக்காங்க. அறிவாலய சைட்லேயும் அவங்க வேற சில ரூட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது பாஜக எதிர்ப்பு திமுகவுக்கும் பாஜகவுக்கு இடையில தான் வார், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இடையில தான் வார் அப்படிங்கிற அரசியலை கடந்த ஒரு 2019 தீவிரமாக முன்னெடுத்து கொண்டிருந்தது திமுக. அதுதான் நாடாளுமன்ற தேர்தலில் தொடர் வெற்றிகளையும் திமுக கூட்டணி பெற்றது. இப்போ அந்த கூட்டணி முறிஞ்சிருந்தாலும் கூட திமுக அப்படின்னா ஐடியாலஜிக்கலாக திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு சித்தாந்த வார். இந்த நிலைமையில் பாஜக சைடு அப்படிங்கிற அந்த டாக் வர்றது கூட அது மீண்டும் திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறிடும் அப்படின்னு ஃபர்ஸ்ட்லேயே அதை நோங்கிறது தான் அவங்களுடைய முடிவாக இருந்துகிட்ருக்கு. அதே நேரத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த தேர்தல் ரிசல்ட் வந்தப்பவே நான் படித்து சொன்னேன், எங்கள் கையில் முழுமையாக நீங்கள் ஒப்படைச்சிருந்தீங்கன்னா இந்த தோல்வி நேர்ந்திருக்காது, இளைஞர்கள் கையில் வாய்ப்புகளை கொடுத்துருந்துருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கோபப்பட்டார். அதுக்கப்புறம் இப்போ இளைஞர்களை நோக்கி தான் அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவில் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ முழுக்க யங் ஃபோர்ஸை வந்து அவங்க கையில் அதிகாரத்தை, கட்சி அதிகாரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமாக இன்னைக்கு இந்தியா கூட்டணியும் உடைஞ்சிருக்கு. காங்கிரஸ் இல்லை, திமுகவும் இல்லை, காங்கிரஸோடு இல்லை. அதில் முக்கியமாக நாடாளுமன்றத்திலும் காங்கிரஸ் பக்கத்தில் எங்களுடைய நாற்காலி வேணாம், நாங்கள் எங்களுக்கு தனியாக போடுங்க அப்படின்லாம் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய 22 எம்பிக்களுடைய திமுக எம்பிக்களுடைய ஆதரவும் இப்போ காங்கிரஸ்க்கு கிடையாது. ஸோ திமுக தனி ரூட் எடுக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் அகில இந்திய அரசியலில் ஒரு தீர்மானகரமான சக்தியாக இருந்தார். முன்னாள் பிரதமர் திரு விபி சிங் தொடங்கி பலர் அந்த 3வது மெகா அணி கட்டியதில் கலைஞர் அவருடைய பங்கு முக்கியமாக இருந்தது. அவரை நோக்கி பிரதமர் பதவி வந்தப்போ கூட என்னுடைய உயரம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அதை தவிர்த்துக்கிட்டு மற்றவர்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள் பிரதமராவதற்கு முக்கியமான காரணமாகவும் இருந்தார். கிங் மேக்கர் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அந்த ரூட்டை எடுக்கலாம் அப்படின்னும் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரை முன்னிறுத்தி அகில இந்திய அரசியலில் கவனம் செலுத்துகிறாங்க. ஒரு மாற்று 3வது அணியை கட்டுறதுக்கு முயற்சிகள். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா மேற்கு வங்காளத்துடைய முன்னாள் முதலமைச்சர் மம்தா அவர்கள், அப்புறம் டெல்லி ஆம் ஆத்மி திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள், ஊபியோடைய முன்னாள் முதலமைச்சர் திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள், திரு தேஜஸ்வி யாதவ் அவர்கள், இங்கே கேரளாவில் முன்னாள் முதலமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் திரு பினராயி விஜயன் அவர்கள், இங்கே மு க ஸ்டாலின் அவர்கள். ஸோ இவர்கள் அனைவரையும் இணைத்து ஒரு மெகா கூட்டணி, காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஒற்றுமையாக பல்வேறு மாநில கட்சிகளும் இணைந்ததற்கு
ஸ்டாலின் அவர்களுடைய பங்கு முக்கியமாக இருந்தது. இன்னைக்கு எல்லோருமே அதிருப்தியில் இருந்துகிட்டு இருக்காங்க. இங்கே கேரளாவில் காங்கிரஸுடைய செயல்பாடு, வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸுடைய செயல்பாடு. ஸோ இந்த 3வது மெகா அணியை தீவிரமாக முன்னெடுக்கிறாங்க. இந்த முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களோடவும் தொடர்ந்து பேச தொடங்கியிருக்காரு உதயநிதி அவங்களுடைய டீமு. ஸோ அகில இந்திய அளவில் ஸ்டாலின் அவரை முன்னிறுத்தி அனைவருடைய ஆதரவையும் பெருக்கி இந்த 3வது அணியை தீவிரமாக கொண்டு போகிறப்ப 2029 நிச்சயமாக அது காங்கிரஸையும் வீழ்த்தும், பாஜகவையும் வீழ்த்தும் அப்படின்னு அந்த முயற்சிகளை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ துரோகம் செய்த காங்கிரஸ், எதிரி பாஜக அப்படின்னு இரட்டை டார்கெட்டோடு 3வது அணியை தீவிரமாக முன்னெடுக்கிறாரு. 6 முன்னாள் முதலமைச்சர்களை ஆதரவோடு முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க அறிவாலயத்து தரப்பினர். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அகில இந்தியா கூட்டணி, அதாவது ஆல் இண்டியா பார்ட்டியாக முன்னெடுக்கிறாரு. கர்நாடகா, கேரளாவெல்லாம் போட்டி போடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. காங்கிரஸ் ஆதரவு இருக்குது. ஸோ அவருக்கும் அகில இந்திய அளவில் ஒரு செக் வைக்கிற மாதிரியும் இந்த நகர்வை தீவிரப்படுத்துகிறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க. இதற்கிடையில் லாஸ்ட் புல்லட்டாக அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி அவங்க டீமில் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்களான மரகதம் குமரவேல் அவர்கள், பெருந்துரை ஜெயக்குமார் அவர்கள், சத்யபாமா அவர்கள், இந்த 3 பேரும் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்காவிலையும் ஐக்கியமாகியிருக்காங்க அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில். இது ஒரு பயங்கர ட்விஸ்டாக இருந்திருக்கு. ஸோ இப்போ மறு தேர்தல் வரப்போ அவங்க போட்டியிட்டு தாவேக்கா சார்பாக வெற்றி அடைஞ்சு தாவேக்காவுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அப்படின்லாம் திரு ஜோசப் விஜய் முதலமைச்சருக்கு ஒரு பிளான்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்மார்ட் பிளே அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இந்த பின்னணிகளை அடுத்த காணொலியில் விரிவாக நம்ம பார்க்கலாம். ஆனால் காங்கிரஸ் கட்சி கூட்டணியோடு, இடதுசாரிகள் கூட்டணியோடு தமிழ்நாட்டில் இப்படியாக மூவ், இன்னொரு பக்கம் ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைக்க போது தாவேக்காவுக்கு. ஸோ ஆல் இண்டியா மூவ், இவை எல்லாவற்றையும் உடைக்கிற மாதிரி திமுக சைட்லேருந்து திரு உதயநிதி ஸ்டாலின் சில நகர்வுகளை தீவிரப்படுத்த, ஸோ ஆல் இண்டியா ரீதியில் அரசியல் தகர்னு தகிச்சிட்டு இருக்குங்க, புரிஞ்சிக்க முடியுது. மறக்காமல் கருத்துரை பகுதியில் கருத்துக்களை பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.